இன்ஃப்ளூயன்சர்ஸ் மட்டும் எப்படி பேச வைக்கிறாங்க. அவன் பொண்டாட்டி ஓடி போச்சு அவ்வளோதானே. ஆமாம், ஃபஸ்ட்டு வேற அவன் முன்னாடி ஓடல. இல்லை, இன்ஸ்டாகிராம்லாம் ஒரு போதையான வாழ்க்கை தம்பி. போதைன்னா ட்ரிங்க்ஸ் போட்டு படுத்துருக்க மாதிரி தான். காலையில் கலைஞ்சி போதில் எல்லாம் மலரும் மணக்குது, மலமும் மணக்குது. எது மனம் நீங்களே சொல்லுங்க. டிரைவரோட எப்படி, அதுதான் கேள்வி. அதெல்லாம் அது எப்படி டிரைவரோட எப்படி? டிரைவர் நல்லா கியரெல்லாம் மாற்றி ஓட்டுவாங்களே, உங்களுக்கு தெரியாது. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்வில் நம்மோடு குற்றவியல் வழக்கறிஞர் திரு R.S. தமிழ்வேந்தன் நிகழ்வு நினைக்கிறார். சார் வணக்கம். இன்ஸ்டா பிரபலங்கள், யாருக்கும் இல்லாத அரிதான வாய்ப்பு இந்த இன்ஸ்டா பிரபலங்களுக்கு இருக்கு. ரொம்ப எளிதா வெளிச்சத்துல வந்துடுறாங்க. அவங்க பலரும் அவங்கள ஃபாலோ பண்றாங்க. அதுல கணவன் மனைவியாகவே இருந்து ரீல்ஸ் போடுறது, அப்படி நெருக்கமா மக்களோட பழகிறது அப்படின்னு நடந்த 2 இன்ஃப்ளூயர்ல ஒன்று யாருமா, அகிலன், இன்னொருத்தர் மேகா. இப்ப மேகா அகிலனை விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க டிரைவரோட. இந்த சம்பவத்தை பற்றி நீங்க கேள்விப்பட்டீங்களா? முகத்துல இந்த சந்தோஷத்துக்கு என்ன காரணம்? நீங்க அதை ஆதரிக்கிறீங்களா, விரும்புறீங்களா? எதுக்கு சிரிக்கிறாரு? உண்மையை நினைச்சேன், சிரிச்சேன் அப்படின்னு. ஆக்சுவலா இது எப்படி ஹிட் ஆச்சு அது முதல்ல சொல்லுங்க. எனக்கு அதே தெரியல. எனக்கு நானே 10 நாள் இங்க இல்ல. சிசிடிவி கேமரால கணவன் பார்த்துருக்கேன். எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க, வந்துட்டு இருக்காங்க. மேட்டரே இல்ல. இவங்களை ஒரு சேரா சேத்தியில சேர்த்துருங்க. இவங்க லிஸ்ட்லெஸ். இவங்கெல்லாம் இவங்க ஓடலாட்டினா தான் நீங்க ஆச்சரியப்படணும். ஓண்டத்துக்கு எதுக்கு ஆச்சரியப்படுறீங்க? இவங்க 100 வருஷம் சேர்ந்து வாழ்ந்தாங்க சார் அப்படின்னு அவங்களுக்கு தான் செலவைக்கணும்னு முடிவு பண்ணிருக்கிறேன். சரியா, ஒன்னா வாழ்ந்தாங்க. அப்ப செலவே இல்லை உங்களுக்கு? செலவே இல்லை. செலவைக்கிறதுக்கு அப்புறம் செலவே இல்லை. செலவெல்லாம் வைக்க முடியாது. இல்ல, இது எப்படி ஹிட் ஆச்சுன்னு கேக்குறேன். இல்ல, அவங்க வந்து ரொம்ப பிரபலமான இன்ஸ்டா பிரபலமா, அவங்க ரொம்ப ரொம்ப பயங்கரமா தலையில சத்தியம் வாங்குற அந்த பையன். அப்பயே ஒரு டவுட் இருந்திருக்கு. சத்தியம் பண்ண என்ன இவ்வளவு கேப் இருக்கு, இந்த கேப்பு தான் எனக்கு வைக்க போற ஆப்பான்னு கையை நீட்டே சொல்லியிருக்கான். அது நீட்டு இருக்கல் போல இருக்கு. சரி, வாட்டமா தலை தானே இருக்கு, வச்சு சத்தியம் பண்ணிட்டான். சரி, ஆக்சுவலா வடிவேலு தள்ள வச்ச கதை அது. குரங்கு கையை பாய் கடிக்க அந்த மாதிரி எவனோ ஒரு துதுக்கி இவன் நல்லா வச்சுட்டு போயிட்டான் கைய அகிலம் தலையில. இவர் சத்திய பிரமாணம்லாம் எடுத்தாரு. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேற ஒன்றும் இல்லை அப்படின்னாரு. பார்த்தாங்க சொல்வதெல்லாம் உண்மை போற அளவுக்கு ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. ஏதோ ஒரு திருமணம் நடந்திருக்கு. நடந்தோடனே வச்சு பிடிச்சிட்டு நைட்டியை ரோஸ் கலர் நைட்டியை போட்டுக்கிட்டு, பிங்க் பேபி, எஸ்கேப்பு, மாஸ்கை போட்டுக்கிட்டு, பல பேர் கமெண்ட்ல வருத்தம். அந்த மாஸ்கை கேட்டு மூஞ்ச காட்டாது. ஓ, வருத்தப்படுறாங்க. எஸ்கேப்பு டிரைவரோட வச்சு பிடிச்சிட்டு. இது நிறைய நடந்திருக்கு. இது மாதிரிலாம் நடக்காம இல்லையே, நிறைய நடந்திருக்கு அது மாதிரி இன்சிடென்ட்லாம். டிரைவரோட வச்சு பிடிக்கிறது. பஸ் டிரைவர் தான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம். நிறைய பேர் சொல்றாங்க பொருந்தவில்லைங்க பஸ் டிரைவரோட. இங்க ஒரு பஸ் டிரைவர் ஒரு பொண்ணு ஓடுனுச்சு. கமலஹாசன் கார்லாம் வாங்கி கொடுத்தாரு. அது என்ன கதை? இன்ஸ்டாகிராம் தானே அது. சர்மிளாவா? ஆமா ஆமா, ஹீரோயின் சர்மிளாவை கேட்டா ஒரு பேருக்கும் தெரியல யாரா ஹீரோயின் சர்மிளான்னா. கிட்டத்தட்ட 14 ஆண்டு காலம் மணிப்பூர்ல துணை ராணுவத்தை வெளியேற்ற சொல்லி போராடினவங்க ஹீரோயின் சர்மிளா. தேர்தல் இருப்ப வெறும் 20 ஓட்டு விடல அந்த அம்மாவுக்கு. இப்போ ஊட்டிதான் இருக்காங்க. நிர்வாண போராட்டம் நடத்திருக்காங்க ஹீரோயின் ஷர்மிளா. அவங்க வரலாறு கேட்டால் ஒருத்தருக்கும் தெரியல. இந்த ஷர்மிளா கேட்டால் எல்லாருக்கும் தெரியுது. பசை ஓட்டுறது என்ன, ஏறுறப்போ ஒரு ரீல்ஸு, இறங்குறப்போ ஒரு ரீல்ஸு, கீரமாத்தக்குள்ள ஒரு ரீல்ஸுன்னு நிறைய இருக்கட்டும். மகிழ்ச்சி. இந்த சம்பவத்துக்குள்ள கேரளாவுக்கு வந்துடும். கேரளால மாத்தி கியர் போட்ட பஸ் டிரைவர், அவரை பத்தி சொல்லுங்க. பொதுவாகவே நானே டிரைவர் தாங்க. டிரைவர் இருக்கிறதே ஒரு மாசம் தாங்க. அப்புறம் என்ன மாத்தி கீர் போடுறது? டிரைவர்னாலே மாசு தான். நீங்க ரூட் பஸ் எல்லாம் பாத்துருக்கீங்களா? அந்த பஸ் டிரைவர் பாத்துருக்கீங்களா? நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம்னா, நாங்க கவனிக்கிற பழக்கம் இல்லை. போறோம், அதோட நல்லா ஒரு வாட்ச் கைலி வந்து புது கைலியா இருக்கும். சட்டையெல்லாம் நீங்க அழுக்கு சட்டையா இருந்தாலும் போட மாட்டாங்க. இங்க ஒரு கட்சி பாரு இருக்கும். அது வந்து கொஞ்சம் வயசானதா, அது ஒண்ணு இருக்கு. கொஞ்சம் ஏஜ் ஆகும். அது ஒரு 45+ வச்சிருப்பாங்க. கம்பல்சரி ரிங் போட்டிருப்பாங்க. கம்பல்சரி ரிங் போட்டிருப்பாங்க. பொதுவாகவே டிரைவர் எல்லாருக்கும் பிடிக்கும். அது முதல்ல தெரிஞ்சு அது ஒரு ஹீரோயிசம். அவ்வளோ பெரிய பஸ்ஸை ஓட்டுறதுல ஒரு ஹீரோயிசம் இருக்குல்லங்க. அதில் சின்ன பிள்ளையில வந்து உட்காந்து வேடிக்கை பார்ப்போம் வண்டி ஓட்டுறது. அந்த ஹீரோயிசம் இருக்கும். டிரைவிங்னாலே ஹீரோயிசம் தான். அவ்வளோ வருவாங்க ரெகுலராக வர போக்குள்ள அப்படியே அவங்கள அரைச்சி ஏற்றி ஒரு கூடுதலாக ஒரு 2 ஹாரன் கொடுத்து, நான் அப்பயே போக வேண்டியது, நீங்கள் நடந்து வந்தீங்களா, அதனால கொஞ்சம் நிறுத்தி வச்சுருந்தேன்னா பேசுகிற கம்யூனிகேஷன் ஈஸி இல்லை. முடிஞ்சிடுச்சு. கம்யூனிகேஷன் ஈஸி. முதல்ல அதை தெரிஞ்சு என்னப்பா பேசுகிறாங்கன்னு யாரும் சந்தேகப்படுறது வேலை கிடையாது. ஆமாம், அன்னைக்கு பார்த்தா ஒரு டிரைவரு அந்த பேனட்டு கியர் போடுற பாக்ஸ் இருக்குல்ல, இப்போ பேனட்டை
அதுக்கு முடியல பேனட்டில் உட்கார முடியாது, குண்டி இண்டிலாம் வந்து போயிடும். ஏன்னா அந்த பேனட் வந்து இரும்புல இருந்தது. இப்போ அப்படி இல்லை, அது மேலேயே மெத்த மாதிரி அடிச்சிட்டாங்க. இன்ஜின் நாய்ஸே உள்ளே வர்றதில்லை. இப்போ ரீசெண்டாக இப்போ எங்கள் மாமா ஒருத்தர், எங்கள் ஒய்ஃபோட மாமா, அந்த புது லாரி வாங்கிட்டு வந்துருக்காரு. ஏசியெல்லாம் இருக்குங்க அந்த வண்டியில், ஹீச்சரில். ஒரு நாய்ஸ் உள்ள இல்லைங்க. இந்த விருதாயிரம் உட்காந்துருந்தேன், என்னோட கார் ஓட்டுற மாதிரி இருக்கு ஜும்முன்னு. அதில் அந்த பையன் அப்படியே மெதுவாக மனசை கவர்ந்துட்டான். ரெண்டாவது இது இன்ஸ்டாகிராம்லாம் ஒரு போதையான வாழ்க்கை தம்பி. போதைன்னா ட்ரிங்க்ஸ் போட்டு படுத்துருக்க மாதிரி தான். காலையில் கலைஞ்சி போதில் எல்லாம் ஆமாம் தெளிஞ்சிரும். நைட்டு என்ன பண்ண, என்ன பேசுறேன்னு கேள்வி கேட்குறான் பாருங்க. வடிவேல் சொல்ற மாதிரி செருப்புங்க, அது எத்தனை கிலோமீட்டருக்கு அங்கிட்டு கிடக்காட்டு உடையாற வேண்டியது. இந்த இன்ஸ்டாகிராமும் அப்படிதான். இது ஒரு மாயை, சினிமாவே மாயை. இது நெறியாளர். ஆமா, நீங்க என்ன பேசுறீங்க, எல்லாமே மாயை. ஆனா மக்களை மகிழ்விக்கிற ஒரு கலையை நம்ம பார்க்கணும். இன்னொரு தரப்புல இருக்கு, அதாவது கோடான கோடி மக்களை மகிழ்விக்கிறாங்க. சினிமா வந்த பிறகு குடும்ப கட்டுப்பாடெல்லாம் வந்து சரியா வேலை நடந்திருக்குலாம் சொல்றாங்க சார். அது ஒரு ரிப்போர்ட் இருக்கு. சினிமா வந்த பிறகுதான் குடும்ப கட்டுப்பாடு முறையே வந்து வழிக்கு வந்திருக்கு. ஆமா, நம்ம பல்லு விளக்கையே சினிமாக்காரன் வந்து சொன்னாதான் பல்லு விளக்குறோம். 2 மணி ஆட்டம் போட்டுதான் நம்ம குடும்ப கட்டுப்பாட்டையே பலது நம்ம சரி பண்ணிருக்கோம் அப்படின்றாங்க சினிமாவில். இல்ல சினிமாவே மாய். எல்லாரும் கடைசியா எவ்வளவு வறுமையில இறந்து போயிருக்காங்க. விக்ரமசாமியோட பணக்காரன் எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட், வறுமையில செத்துருக்காங்க. மாநகர காவல் எடுத்த டைரக்டர் அனாதை ஏவிஎம் வாசல்ல செத்து போய் இறந்தாரு. நிறைய சொல்றேன். நிறைய தியாகராய நகர்ல என்எஸ்கே அவர்கள் வறுமையில கடைசி என்எஸ் கிருஷ்ணன்லாம் சொல்லவே முடியாது. கொடுத்த சிவந்த கரங்கள் முதல்ல அவர்தான். எம்கேடி அடுத்து எவ்வளோ எல்லாரையும் சொல்லு, எல்லாரும் நல்ல லைஃப் அமையல. கிராஃப்ட்ல இருந்து கீழே வந்துடுறாங்க. இளையராஜா மாஸ்ட்ரோ தான். பர்சனல் லைஃப், மனைவி இருந்து மகள் இருந்து பர்சனல் லைஃப் சொல்கிறேன். மகன்கள் பெரிய ஸ்ட்ரெயின் பண்ணல, அவருக்கு ஒருத்தா இருக்காதா? ஏஆர் ரஹ்மான் பர்சனல் லைஃபு. ஆர்கோமண்டே செல்வராகவன் படம் எடுத்தா அப்படி தான் இருக்குது பர்சனல் லைஃபு. பாரதி ராஜா சாரோட மகன், பாரதி ராஜா பர்சனல் லைஃப் ஃபெயிலியர் தான். சக்ஸஸ்லாம் சொல்ல முடியாது. இது பாக்கியராஜுக்கு பர்சனல் லைஃப் ஃபெயிலியர் தான். குழந்தை இல்லை, அப்படி பல விஷயங்கள்லாம் இருக்கு. பார்த்திபன் சாருக்கு பர்சனல் லைஃப் ஃபெயிலியர். எல்லாருக்குமே பர்சனல் லைஃப் ஃபெயிலியர். எங்க தவற விடுறாங்க அவங்க. அதுதான் அந்த மாய உலகம். இப்போ எனக்கு வயசு இப்போ 40+. நான் ஒரு 20 வயசுல நேசிச்ச திரைக்கலைஞர்கள்லாம் இப்போ வயசாயிட்டு. நான் 20 வயசு என்னோட பீக் வயசுல தியேட்டர்ல பார்த்து பான்னு பார்த்த நடிகையெல்லாம் பார்த்தா தத்தக்கு புத்தக்குன்னு போயிட்டு இருக்கிறாங்க. இந்த விந்தியான்னு ஒன்று ஏடிஎம்கே பேச்சாளர் இருக்கு படங்கள்ல சங்கமல்ல பார்க்கவும்ல நிஜமாவே அது பரதநாட்டியம் இல்லை, சாதாரண நாட்டியமே வர மாட்டேது. அதுக்கு இப்படி பார்த்து இப்படி நாடுது இந்த புள்ள, எப்படி பெத்து விட்டுருக்காங்க பாருன்னு பார்த்தா அது நிஜத்துல கருப்பா இருக்கு. சேப்பா தானே தெரிஞ்சுது. 8 மணிக்கு சன் டிவியில் படம் போட்டுருந்தாங்க. நான் ஒரு கல்யாண வீட்டில் போயிட்டு அப்போ 10வது வேற கல்யாண வீட்டில் இருக்கிறோம்னு சொல்லி இந்த வீட்டில் வந்து இந்த படம் பார்த்துட்டு போயிட்டு ஓட்டிட்டேன். எப்படிப்பட்ட அந்த எப்படி இருக்காங்கன்னு கேட்குறேன். சோனியா அகர்வால் 7G ரெயின்போ காலில் பார்த்து அப்படியே நினைத்து பார்த்தேன் ஆன்னு பார்த்தேன் அப்படிங்கிறது ஒன்று. இப்போ சிம்ரன் அப்போ பார்த்தா நீ தலைமுடியெல்லாம் நினைச்சு போய் ரொம்ப கொடுமையாக இருக்காங்க. எங்கள் ஊரில் ரொம்ப மோசடியாக இருக்காங்க. டை அடிக்கல, டான்ஸ் எல்லாம் ஆடினாங்க. சரி, இது சினிமாக்காரங்க சார். இன்ஸ்டா வரவில்லை நீங்க வண்டி திருப்பிட்டு. இப்போ நீங்கள் ஒரு முதல்ல ஒரு குட்டிச்சோறு பேசிட்டு தான் அடுத்த குட்டிச்சோருக்கு வரணும். நீங்கள் டைரெக்டாக வந்து பிக்சருக்குள்ள வர முடியாது. எப்படியெல்லாம் அமைஞ்சுது. சரி, சாவித்திரி பழைய நடிக்க அவங்களுடைய கடைக்கண் பார்வைக்கு இங்கே ஏங்கினவங்க 1000 பேர். அவங்க வந்து கடைசியாக வாழிக்கிட்டு இருந்து எனக்கு ஒரு கதை எழுதி கொடுங்க, ஒரு சின்ன ட்ரூப் வச்சு வைத்த கழுவிக்கிறேன்னுங்கிற லெவலில் போய் நின்றுச்சு வாழ்க்கை. சில்க்கு ஏன் செத்தாங்கன்னே தெரியாது. இன்னைக்கும் சில்கை பார்த்தா ஏங்கிற மாதிரி தான் இருக்கு. அவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு சொல்லுங்க, தவறாக ஒன்றும் சொல்லலை. அதே இப்போ அடுத்து அதுலேருந்து அதோட கள்ள குழந்தை என்னன்னு கேளுங்க. அது போட்ட கள்ள குழந்தை நாடகம் இந்த எபிசோடா சன் டிவி. ஏன் தியேட்டர்ல வந்து நாசமா போறீங்க, வீட்டுக்குள்ளேயே உட்காந்து நாசமா போங்க, வெளியில வர வேண்டாம். அடுத்தது ரூமுக்குள்ளேயே நாசமா போறதுக்கு வந்தது தான் செல்போன் அப்டேட். முதல்ல தியேட்டரு நம்ம தேடி போகணும், தியேட்டருக்கு அப்புறம் வீடு தேடி அந்த சனியை வந்துச்சு. இப்ப ரூம் தேடி வந்துச்சு. ரூம் தேடி அதுல பெட்ரூம் வந்தா என்ன சிறப்பு மற்ற ரூமை விட. இப்படிதான் அதோடைய பரிணாம வளர்ச்சி அடைஞ்சது. அப்புறம் இடையில டெக்டாக்னு ஒரு கள்ள குழந்தை, நிறைய கள்ள குழந்தை இருக்குது தம்பி. யாரு பெத்து போட்டதுன்னே தெரியல, அப்பா அம்மாவே தெரியல. டிக்டாக்னு ஒரு கள்ள குழந்தை வந்துச்சு, ஒரு கலக்கிச்சு. அப்பா
அந்த கள்ள குழந்தை ஒன்று பெற்று போட்டுச்சு. இன்ஸ்டாகிராம்னு ஒரு கள்ள குழந்தை பெற்று போட்டுச்சு. அப்புறம் மோஜின்னு ஒரு கள்ள குழந்தை பெற்று போட்டுச்சு. அது சுத்திட்டு இருக்காங்க இப்போ. ஆமாம், இப்போ ரீல்ஸ்னு ஒரு கள்ள குழந்தை வந்திருக்கு. ஆனால் டிக்டாக்ல எவனும் சாவல, ரீல்ஸில் எக்கப்பட்ட பேர் செத்துட்டான். ஏன்னா டிக்டாக் யூஸ் பண்ண தெரியறதுக்குள்ளே தூக்கிட்டாங்க பட்ட பொண்ணு. ஆமா, எல்லாரும் இன்ஸ்டால் பண்ண போய் தூக்கிட்டான். ரீல்ஸில் எவ்வளோ பேர் என்ன கூத்து அடிக்கிறானுங்கிறீங்க. இப்போ இந்த கேரளா சம்பவம் இருக்குல்ல, அவங்க நம்ம பேசுகிற அளவுக்கு அவங்க என்ன அந்த சமுதாயத்தில் பெரிய ஆளுங்க, நீங்கள் முதல்ல அதை சொல்லுங்க. அதுதான் அந்த டாபிக் உள்ள போல இல்ல. ஆமா. ஆனா அவங்கள 10 லட்சம் 20 லட்சம் பேர் ஃபாலோ பண்றாங்க, அவங்கள விரும்புறாங்க அப்படின்றாங்க. இவங்க பண்ற ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப ரசிக்கிற அளவுக்கு இருக்கு, விரும்பி பாக்குறாங்க. கணவன் மனைவி போல அப்படி நடந்து கொள்வது, கணவன் மனைவியாக வாழ்வது. மலரும் மணக்குது, மலமும் மணக்குது. எது மனம்? நீங்களே சொல்லுங்க. மலர் தானே சார். அப்ப ஏன் மலர் நாறுதுன்னு சொல்லணும் நீங்க? அதை ஒப்பிடவே முடியாது. அது மாதிரிதான் இவங்களும் அப்படிதாங்க. அதை பாக்குறவர் வருத்தப்பட மாட்டாரா? யாரு? மனைவி பிரிஞ்சிருக்க வரை இந்த வீடியோ பார்த்தாரா? அவரெல்லாம் பிரிஞ்சு இல்ல, திருப்பி ஒண்ணு செய்வாங்க, அதுக்கு நிகழ்ச்சி நடத்துவாங்க. ஐயோ. ஆமா, அந்த டிரைவர் அடுத்த ஷாப்பிங் இறக்கிட்டு போயிடுவாரு. மறுபடியும் ஒரு கார் எடுத்து போய் இவர் ஒரு ஷாப்பிங்ல ஏத்துவாரு, மறுபடியும் பெட்ரூம் கொண்டு வருவாரு. இது மறுபடியும் நிகழ்ச்சி நடத்துவாங்க. இது ஒரு விளையாட்டு. வடிவேல் போலீஸா இருப்பாரு, சீட்டை குலுக்கி போடுங்க அப்படின்னு. ஆமா, ஏட்டா அவரையும் சேர்த்து குலுக்கி போடுங்கன்னு. இது விளையாட்டாடா, என்னடா இல்லை குடும்பமா இது என்னடான்னு கேட்பாரு. அந்த மாதிரி தான் இதோட ஸ்டேஜ் போகும். இது ஒரு சமுதாய சீர்கேடான விஷயத்த நம்ம பேசக்கூடாதுன்னு நான் தவிர்த்து தான் வச்சிருந்தேன். ஊர்ல இருக்குள்ளே இவங்க லிங்கெல்லாம் பேசுவோம் அப்படின்னு. சரி. இப்போ இப்படி வச்சுக்குவோம். இதுல இந்த இடையில ஒரு 2 பொம்பளைங்க, இந்த திருச்சி சாதனாவும் இன்னொரு பொம்பளையும் சேர்ந்துக்கிட்டு ரவுடி பேபி அவங்கன்னா ஃபீல்ட் அவுட். திருச்சி சாதனா தான் அது தானே ப்ராஸ்டியூட்னு சொல்லி முடிச்சுக்கிச்சு. திருச்சி சாதனா அவங்க அவங்க இன்னொரு நடிகை, இன்னொரு குப்தா, என்னமா குப்தா 2 பேரும் பணம் கட்டி அரை குறையா போடுறது நியூஸ்ல வந்துருச்சுப்பா. நீங்க அது பயப்படாம பேசலாம். என்னோட பேசுற கண்டென்ட் எல்லாம் நீங்க பயப்படாம பேசலாம். ஏன்னா நியூஸ்ல செய்தித்தாளில் வந்ததுதான் நான் பேசுவேன். குத்து மதிப்பாக பேச மாட்டேன், பயப்படாம அடிங்க. சரி, டிவியில போட்டு கிழிச்சுட்டாங்க. 2 பேரும் பணம் கட்டிக்கிட்டு ஒரே பணத்தை போடுற பக்கி அப்படிங்குது. இப்ப நீங்களும் வேலைக்கு போறீங்க, நானும் வேலைக்கு போறேன். ஒரு 6 மாசம் மெனக்கடுறாங்க இன்ஸ்டாவில், டிக்டாக்ல, இந்த பேர் இந்த இதுல பார்த்தா வீடு கட்டுறாங்க, வாசல் கட்டுறாங்க. பொறாமப்படுறதா இந்த பக்கியில நினைச்சு நம்ம என்ன பண்றதுனே தெரியல. தலைங்கதான் நடக்கிறோம், நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல. இங்க அவங்க ரொம்ப எளிமையா போயிடுறாங்க. இப்ப நம்ம பேச வேண்டிய விஷயம் 1000 கிடக்குங்க. காவேரியில தண்ணி வேணும், மேகதாது டேம்ல அணை கட்டுறாங்க, வேற என்ன சொல்ல, போதை கலாச்சாரம், போதை கலாச்சாரம், இங்க ஒரு மர்டரே இருக்கு, வேலைவாய்ப்பை பத்தி பேசணும், நம்ம விவசாயத்தை பத்தி பேசணும், எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சட்டமன்றத்தை எனக்கு தெரிஞ்சு சரியா பேசணும் சௌமியா அன்புமணி தான் நான் நினைக்கிறேன். அந்த பிளாட்ஃபார்மை அவ்வளோ அழகா பேச முடியும். ப்ரெசன்டேஷன் ரியலி உண்மையிலேயே கலக்கி விட்டாங்க. இப்படி பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. சரி, ஆனா இந்த கவிசனைகளை பத்தி ஏன் பேசுறோம் எனக்கு புரியவே இல்லை. இல்ல, இதை பாக்குறதுக்கு ஆட்கள் இருக்காங்க, இதை பாக்குறது கூட கவனிச்சு பாக்குறது. அந்த ஒரு விஷயம் தான் புரியல. ஒரு கமெண்ட் பாக்ஸை போய் பார்த்தோம்னா அவங்க வீடியோஸ்ல கண்டிப்பாக படிக்கவே முடியாது, அந்த மோசமா இருக்கு. ஆனா இவங்க அதை கண்டுக்க, அதை ஒமிட் பண்றாங்க, அதை ரசிக்கிறாங்க. நீ என்ன ஒன்று திட்டு, எனக்கு காசு தான். கேரளாவில் ஒரு தம்பதியினர் தன்னோட ஃபர்ஸ்ட் நைட் வீடியோ அப்லோட் பண்ணி அடுத்த நாள் தார் ஜீப் வாங்குறாங்க. இதுக்கு என்ன சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் நைட் வீடியோ எப்போ எடுத்து பிள்ளைங்கெல்லாம் பெருத்து போச்சு, மாமியார் மறுப்போம், சம்மந்திச்சிட்டு வாங்க கார் வாங்க. இதை பார்த்தாருன்னா வருத்தப்படுவார், இப்படி என் கார் இப்படி புட்டடா என் பேர் அப்படின்னு. ஆனந்த் மஹிந்திரா ரொம்ப நல்ல மனுஷன். நம்ம அவருக்கு எதிராக ஒரு கேஸ் எடுத்து ஜெயிச்சோம். ரொம்ப டீசெண்டான ஆள். அவர் நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்றாரு. இங்கே ஒருத்தன் கொடுவாயா சொல்லி ஜீப் வாங்க போய் அவங்க எங்க அம்மா உடம்பு இல்லை ஃபேமிலிஸ் காசு. இந்த பயல்களுக்கும் அறிவு இல்லை. ஜிபிஎஸ் கியூஆர் கோட் அனுப்புனா வச்சு அடிச்சு விடுறது. இருக்கு எதுக்குதான் பண்றாங்கன்னே தெரியல. நம்மளே கியூஆர் கோட் ரெடி பண்ணி அங்கங்க ஒட்டி விட்டாலே போதும். எவனோ ஒருத்த போட்டா வரட்டுமே, 5 10 என்ன சொல்றீங்க? கியூஆர் கோடோட வெளியிடுறாங்க யூடியூப் சேனல்லையே. எங்க சேனல்ல வெளியிட்டு இருக்கிறோம், போடுங்க. அப்ப உயிரை கொடுத்து கண்டென்ட் போடுறவனுக்கு இங்க ஒண்ணுமே இல்லையே. உண்மையா போடுறவங்க முக்கியமான விஷயங்களை உண்மையா ஒரு விஷயத்த கலெக்ட் பண்ணி செலக்ட், நம்ம எவ்வளவு பொது பிரச்சனை எடுத்து பேசுறோம், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே. இப்ப தாய்ப்பால் வார விழா வந்துச்சுல்ல, அதை போய் நான் ஒரு சங்கத்து மூலியமா போய் அந்த வார விழாவுக்கு ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு டாக்டர்ஸ் எல்லாரும் வச்சு பண்ணோம். ரொம்ப ஒரு அவசியமானது. ஒரு மருத்துவர் பேசுறாரு, நாங்கள்
ரோட்டரி சங்கம் சார்பாக போய் இதெல்லாம் நான் வந்து ரோட்டரி சங்கத்தில் இருக்கேன். அது மூலியம் பேசுகிறோம். சங்க தலைவர் எல்லாம் வர்றாங்க. அது ஒரு எல்லாருக்குமே ஒரு கிஃப்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே கொடுக்குறோம் போகிறோம். இது வரைக்கும் அந்த வீடியோ 370 வியூஸை தாண்டவே இல்லை. மொத்த பேரை 370 பேர் தான் பார்த்துருக்குறாங்க. அது எங்கள் சங்கத்தில் உள்ளவங்க பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு அப்போ இங்கே என்ன நடக்குது, எது நடக்குது? இந்த 15th இந்த சனிக்கிழமை வந்து சுதந்திர தினம். அன்னைக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சி காலையில் நமிதா உங்களோடது. ஆடாப்பா, என்ன சுதந்திரம்? ஆடை சுதந்திரமா? என்ன சுதந்திரம்? இல்லை, நான் அன்னையிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். இந்த வாய்ஸ் அவங்க இருக்கா நடந்துட்டு சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சியா காலையில் நமிதா எப்படி வந்தார் அப்படின்னு அவங்க ஒரு பேட்டி. அப்புறம் 2 திரைப்படங்கள். என்ன வந்தே மாதிரி திரைப்படமா இல்லை என்ன திரைப்படம்? முதல்ல சுதந்திரம் எப்படி கிடைச்சிது, சுதந்திரம் வேணுமா வேண்டாமாங்கிறது பெரிய டிஸ்கஷன் போகுது. நிறைய விஷயம் இருக்கு. ஆனா அதையெல்லாம் இங்க யாருமே டிஸ்கஸ் பண்றதுக்கு இல்லை. சுதந்திரம்னா ஜெய்ஹிந்த் படம் தான் ஒரு தாயின் மணிக்கு வச்சு அவர் தான் ஆர்மிக்கு எழுதி விட்ட. நிஜ ஆர்மியை பத்தி யாருமே இங்க பேசல. ஒரே ஒரு முகுந்தோட கதை தானுங்க அமரன்னு வந்துச்சு. 1000 முகுந்துங்க செத்துருக்கான் நாட்டுக்காக. கார்கில் வார்ல இருந்து 1000 பேர் கண்ணை பிடிங்கலாம் அனுப்பியிருக்காங்க. தம்பி, நம்ம ஆர்மிக்கார கண்ணை நோண்டி விட்டு அனுப்பணும். ஆனா அவங்க இங்க கிடைச்ச பத்திரமா திருப்பி கொடுத்துச்சு இந்தியா. கண்ணை நோண்டல, அந்த தப்பு செய்யல. அப்ப பேச வேண்டிய விஷயங்கள், தியாகத்தை பத்தி பேசுறது நிறைய பேர் இருக்கு. ஆனா இந்த இன்ஃபுளுசர்ஸ் மட்டும் எப்படி பேச வைக்கிறாங்க? அவன் பொண்டாட்டி ஓடி போச்சு, அவ்வளவுதானே. வேற அவன் முன்னாடி ஓடல. இல்ல, அவன் முன்னாடி ஓடி போயிடுச்சு. அது ஓடுனது வந்து ஒரு திடீர்னு சிங்கத்தோட ஓடி போச்சு, இல்ல காட்டு கரடியோட ஓடி போச்சுன்னா நம்ம பேசலாம். என்ன பண்ணுவாங்க, எப்படி பேசியிருப்பாங்க, 2 பேர் லவ் எப்படி பண்ணுவாங்க, நீங்க ஏதோ கற்பனை பண்ணுங்க. கரடி திங்க இல்ல கரடி தோல்ல வச்சு நடந்து போகுமா, கிங்காங் குரங்கு மாதிரி. ரைட், ஃபீலிங்ஸா இருக்குங்க. அது அந்த படம் ரொம்ப பிடிக்கும். இது டிரைவரோட ஓடி போச்சு. இவன் நல்லா ஓட்டல இந்த வண்டியா, அவன் நல்லா ஓட்ட போறான். அவ்வளவுதான். இப்ப நம்ம மக்கள் என்ன எதிர்பார்க்கறோம்னா டிரைவரோட எப்படி, அதுதான் கேள்வி. அதெல்லாம் டிரைவரோட எப்படி? டிரைவர் நல்லா கியர் எல்லாம் மாத்தி ஓட்டுவாங்களே, உங்களுக்கு தெரியாது? ஹாரன் எல்லாம் நல்லா அடிப்பாங்க. பார்த்தது இல்ல, பதில போனது இல்லையா நீங்க? பாத்துருக்கேன் சார், பாத்துருக்கேன். அதுல பதில போனதுல விடுறாரு. அதனால இது இல்ல, எனக்கு இந்த மேட்டர் எப்படி ஹிட் ஆச்சுங்கிறத என்னோட கேள்வி. இதுல ஹிட் ஆகுறது தேவயானை ஓடி போய் கல்யாணம் பண்ணாங்க, தேவயானி மேடம். அதை கூட பேசல, நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்தோம். சரி, இவங்க யாருங்க? இவங்கெல்லாம் முகவரியற்ற அனாதைகள். இவங்கெல்லாம் என்ன முகவரி இருக்கு? 10 லட்சம் பேர் ஃபாலோ பண்றாங்க சார். அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஆஸ்பத்திரியில் ஆப்ரேஷன் தியேட்டரை விட மார்ச்சேரியில் தான் அதிக பணங்கள் கிடக்கு. ஆப்ரேஷன் தியேட்டர் சர்ஜரி பண்ற ரூம்ல ஐசியூல ஒருத்தர் தானே இருக்காங்க. மார்ச்சேரி தான் நிறைய பணங்கள் கிடக்கு. ஐஸ் பெட்டியில. ஐஸ் பெட்டியில 2 ஒண்ணா? கிடையவே கிடையாது. 2 ஒண்ணான்னு கேட்க. அதான் மலமும் மணக்கும் மலரும் மணக்கும்னு சொல்லிட்டேன். இது என்ன வகைன்றத மக்கள் முடிவு பண்ணிக்க. காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தான் பொல்லாச்சிறகனை விரித்தாளர் கல்லாதான் பெற்ற கவி. இவங்கெல்லாம் வான்கோழிகள். இவங்க வான்கோழி மயில் நினைச்சு ஆடிக்கிட்டு இருக்காங்க. தன் பொல்லாச்சிறகுங்கிறான், விரித்தாளுமே கல்லாதான் பெற்ற கவி. அடிப்படை அறிவு இல்லாத கவி இருக்குல்ல, கவினா மீன்ஸ் ஆரைட்டிங். வேஸ்ட். மயில் தான் வந்து வான்கோழி. மயில் கிடையாது, அது வேற இது வேற. மயிலுங்கிறது அழகா நீ தோகை விரிச்சு ஆடிச்சு அப்படி எங்க வீட்டுல வச்சு பார்த்துட்டு இருந்தேன். நீ இவங்க வந்து வான்கோழி, கறிக்கு தான், பிரியாணிக்கு தான். மயிலை சுட்டினா கொண்டு போட்டாங்க உன்ன, அதையும் சொல்லிடுறேன். அக்கில சொன்னானே வான்கோழி. மயில் நேஷனல் பேர்டு, அது தேசிய பறவை எங்கே? உன்னுட்டு பிரியாணி அடுப்புல இருக்கும் வான்கோழி எங்கே? பதிலை சொல்லுங்கள். ஆனா 2 புசுன்னு ரெக்கை விரிக்கும். இவங்க என்னதான் வேற விரிச்சாலும் இவங்க ஈகிள் ஆக முடியாது, கழுகாக முடியாது, உயரத்துக்கு போக முடியாது. இவங்களோட மேனுஃபேக்சரிங்கே வேற. இவங்களோட இப்போ பொம்பளைங்க திங்குன்னு ஆடினாங்கல்ல, இப்போ ஆடி களைச்சி விட்டு கமெண்ட் பாக்ஸ் படிக்கிறாங்க. அவன் பூனா சொன்னா இப்படி தானே கமெண்ட் போடுறாங்க. அதையெல்லாம் சொல்லி ஒரு ஆள் செத்தப்பையில நக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் பெரிய ஆள் ஆயிட்டாரு. பிக் பாஸ் வரைக்கும் வந்துட்டாரு. வந்து நீ டெய்லி கதற விடுறாங்க அவரை. குலசேகரப்பட்டினம் போலீஸ் கதற விடுது அவரை. இவங்க சொல்றாங்கல்ல, ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டுக்கு இவங்களால போலீஸ் போய் பேஸ் பண்ண முடியாது. ஏன் தண்ணி பழம் வாட்டர் மிலன் சார் எல்லாமே என்னாச்சு கிடையாது. நான் அவர் பண்ணிட்டு வந்த எல்லா வேலைக்கும் இந்த நம்ம ஆவணமா வச்சிருக்கோம். கடைசியா கீழ்ப்பாக்கம் போலீஸ் அட்டாக் பண்ணார்ல, இன்ஸ்பெக்டர் பேரெல்லாம் சொல்லி சனியனுக்கு சைக்கிள் அடிச்சுட்டா, நீ சங்க ஊதிட்ட. நம்மளே பேசியிருக்கோம் சார் அதை பத்தி. ஆமா, ஏதா அதிகாரத்தை போய் நீ எங்க போய் தொடுற? நீ யாரு முதல்ல? உனக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்கு, பின்புலம் இருக்கு? தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார்.